ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஃபோனில் இந்த மாதிரி சார்ஜிங் கனெக்டரை பல தடவை கனெக்ட் பண்ணி டிஸ்கனெக்ட் பண்ணும்போது அதோட சார்ஜிங் போர்ட் டேமேஜ் ஆகலாம். அப்படி இல்லைன்னா இந்த சார்ஜிங் கனெக்டர் டேமேஜ் ஆகலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இதில் பார்க்குற மாதிரி கேபிள் டேமேஜ் ஆகலாம். இது எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்குதான்றதுக்காக ஒரு ப்ராடக்ட் வர வச்சுருக்கேன். அந்த ப்ராடக்ட்டை பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம வர வச்சுருக்க ப்ராடக்ட்டு ஒரு மேக்னெட்டிக் கனெக்டர் சார்ஜிங் கேபிள். இது பெருசாக பிராண்ட் இல்லை. இது ஒரு ஜெனரிக் ப்ராடக்ட்டு. மேலே கீ லைட்னு ஒரு பிராண்டிங் பண்ணியிருக்கிறாங்க. கீழே மொபைல் அக்சசரி அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. பாக்ஸ் உள்ள என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க ஆரஞ்சு கலரில். 2 கார்டு கொடுத்துருக்குறாங்க. சார்ஜிங் கேபிள் கூட அதை கட்டுறதுக்கு ஒரு டை ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்திங்கன்னா தேங்க்யூ அப்படின்னு போட்டிருக்கு கார்டில். இன்னொரு கார்டு வாரண்டி கார்டு. அதுக்கப்புறம் ஃபோனுக்கு பின்னாடி ஒட்டுற மாதிரி ஒரு ஹோல்டர் கொடுத்துருக்குறாங்க. நம்ம வாங்கினது ஒரு கேபிள் மட்டும்தான். ஆனால் எதுக்கு இந்த ஹோல்டர் வந்திருக்குன்னு தெரில. ஓகே, இதுவும் ஃப்ரீயாக கொடுக்குறதுனால இதையும் பார்த்துருவோம். பாக்ஸ் உள்ள வேறு எதுவும் இல்லை. இப்போ கேபிளை பிரித்து பார்த்துடலாம். இந்த கேபிளோட குவாலிட்டியை முதல்ல பார்த்துடலாம். இந்த கேபிளில் ஒரு எண்டு யூஎஸ்பி டைப் ஏ கனெக்டர் கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு சைடு ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இந்த மேக்னெட்டிக் அடாப்டரில் கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஎஸ்பி டைப் சி, மைக்ரோ யூஎஸ்பி, லைட்னிங் அடாப்டர் இவங்களே கொடுத்துருக்குறாங்க. கேபிளோட திக்னஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதுவும் நம்ம கையில் ஏற்கனவே அமேசான் பேசிக்ஸோட ஒரு 33 வாட்ஸ் சார்ஜிங் கேபிள் இருக்குது. அது கூட கம்பேர் பண்ணும்போது அந்த கேபிள் எவ்வளோ தின்னாக இருக்குது, இது எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு பாருங்கள். இதில் கொடுத்துருக்க இந்த டைப் ஏ யூஎஸ்பி நல்லா ஸ்டட்டியாக இருக்குது, நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. இன்னொரு சைடில் இருக்க மேக்னெட்டிக் அடாப்டரும் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் அந்த டைப் சி அடாப்டர், மைக்ரோ யூஎஸ்பி அடாப்டர்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இதில் பிடிச்சிக்குது. அது இல்லாத அதில் உள்ள நிறைய பின்ஸ் தெரியுது. அந்த பின்ஸ் நம்ம அடாப்டர் கூட மேக்னெட்டிக் ஃபீல்டில் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்குது. இப்போது இந்த 3 அடாப்டரோட இமேஜை தனித்தனியாக பார்த்துருவோம். நம்ம கையில் டைப் சி போர்ட் உள்ள ஃபோன் மட்டும்தான் இருந்தது. அதனால் இந்த டைப் சி அடாப்டரை நம்ம அதில் போட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேஸ் இல்லாத வெறும் ஃபோனில் இந்த டைப் சி அடாப்டரை போட்டு பார்க்கலாம். இந்த டைப் சி சார்ஜிங் கனெக்டர் இந்த டைப் சி சார்ஜிங் போர்ட்டில் பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. இது இப்போது ஈஸியாக ரிமூவும் பண்ண முடியுது. இப்போ சார்ஜரை கனெக்ட் பண்ணி இது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிடலாம். இதே கனெக்டரை மேலே ஃபோனோட கேஸ் போட்டுட்டு ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தாலும் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுது. இப்போ இதையும் நம்ம சார்ஜ் பண்ணி பார்த்துடலாம். இப்போ சார்ஜிங் கனெக்டர் கனெக்ட் பண்ணாலும் இதுவும் பக்காவாக சார்ஜ் ஏறுது. சார்ஜிங்லாம் நல்லாவே ஏறுது. இப்போ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதான்னு பார்த்துடலாம். அதுக்கு ஹெச்பி டைனி பிசியில் 2 கேபிள் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஒன்று அமேசான் பேசிக்ஸ் கேபிள், இன்னொன்று இந்த மேக்னெட்டிக் சார்ஜிங் கேபிள். ஃபஸ்ட்டு இந்த அமேசான் பேசிக்ஸ் கேபிளை கனெக்ட் பண்ணலாம். கனெக்ட் பண்ணால் இங்கே ஃபோனில் சார்ஜிங்னு வந்துடுச்சு, பிசியில் நோட்டிஃபிகேஷன் கனெக்டட்னு வந்துடுச்சு. இது டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது இந்த கேபிளில். அடுத்து இந்த மேக்னெட்டிக் கேபிளில் சார்ஜிங் மட்டும்தான் வருது, பிசியில் எந்தவித நோட்டிஃபிகேஷனும் இல்லை. மொத்தத்தில் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் நடக்கலை. இந்த கேபிள் நம்ம வாங்கின பர்பஸை சால்வ் பண்ணிச்சான்னு கேட்டால் இல்லை. நம்ம சார்ஜிங் ப்ளஸ் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும்னு நினச்சி வாங்கினோம். அதுலேயும் அப்படி தான் ஸ்பெசிஃபிகேஷனில் போட்டிருந்தாங்க. பட் ஆனால் அது நடக்கலை. இந்த கேபிளை வாங்கலாமான்னு கேட்டால் யாருக்கெல்லாம் வெறும் சார்ஜிங் மட்டும் போதும், டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் தேவையில்லையோ அவங்க மட்டும் இதை வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் போடுங்க. என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.